டிவோர்ஸ் ஆகி அந்த பொண்ணு கோர்ட் விட்டு வெளியில வரக்குள்ள அடிச்சு ட்ரம்ஸ் வச்சு கிளப்பி அப்பா அப்பா சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கேக் ஊட்டி கலக்குறாங்க. எல்லாரும் பிளாக் டிஷர்ட்ல ஐ லவ் மை டாட்டர், மை லைஃப் மை டாட்டர் அப்படின்னு டிஷர்ட்ஸ் போட்டு கொண்டாடுறாங்க. என் மகளுக்கு வந்து ஜீவனாம்சமோ பொருளோ நான் கொடுத்ததெல்லாம் கேட்கல, அது எங்களுக்கு அவசியம் இல்லை. என் மகள் நிம்மதியாக வாழணும், அவன் உளவியல் ரீதியா பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றேன். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ யூபியில் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகுது சார். அந்த டைவர்ஸ் ஆகுது, அப்பா நீதிபதி பார்த்தீங்கன்னா அது சந்தோஷப்படுறாரு சார். அது எப்படி சார் இது? இல்லை, இப்போ இது கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்க்கப்படுது. ஐயோ அடுத்த ட்ரெண்டிங் வேறையா, இது வேறையா, ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. ஆமாம் சார், ஏற்கனவே பல நிற்கிறாங்க கோர்ட்டில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மீரட் பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஞானேந்திர குமார் சர்மா, இவர் தான் வந்து கொண்டாடியது. நான் வடமாநில பேர்கள் கரெக்டாக பார்த்து சொல்கிறது தான் சொல்லுவேன். இந்த பொண்ணு பேர் பிரணீதா. இது பார்த்தீங்கன்னா முதுகலை சைக்காலஜி படிச்சிருக்கு, ப்ளஸ் இந்த லா ஜட்ஜ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு அகாடமி வச்சுருக்காங்க தெரியுங்களா? லா ஃபார்ம்ஸ். ஆமாம், லா ஃபார்ம்ஸ். அது மாதிரி ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணி இந்த பொண்ணு வந்து நடத்திட்டு இருக்கு. அதில் நிதி இயக்குனராக இருக்குது இந்த பொண்ணு. இப்படியா ஒரு லைஃப் போக்குள்ள அதுக்கு ஒரு 2018ஆம் ஆண்டு ஒரு மேஜர் ஒருத்தரோட கல்யாணம் ஆகுது. இராணுவ மேஜர் கல்யாணம் ஆகி லைஃப் நல்லா போகலை. அப்புறம் அப்படியே வழக்கு போடுது, வழக்கு நடக்குது, இப்படியே நடந்து கடைசியாக மீரட் கோர்ட்லாம் வழக்கு நடந்திருக்கு. அப்புறம் கடைசியாக டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆகி அந்த பொண்ணு கோர்ட் விட்டு வெளியில வரக்குள்ள அடிச்சு ட்ரம்ஸ் வச்சு கிளப்பி அப்பா அப்பா சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கேக் ஊட்டி கலக்குறாங்க. எல்லாரும் பிளாக் டிஷர்ட்ல ஐ லவ் மை டாட்டர், மை லைஃப் மை டாட்டர் அப்படின்னு டிஷர்ட்ஸ் போட்டு கொண்டாடுறாங்க. அப்புறம் நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி ஞானேந்திர குமார் சர்மாட்ட தன்னோட மகளுக்கு மாலை எல்லாம் போட்டு அந்த ஒரு பெரிய, அது டிஃபால்ட்டாவே இல்லை, இது ஃபால்ட் கிடையாது, ஒரு தட்டப்படலான வரவேற்புன்னு தட்டப்படலான வரவேற்பு வச்சு வரவேற்கிறாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாமே இலவா எடுத்துட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என் மகளுக்கு வந்து ஜீவனாம்சமோ பொருளோ நான் கொடுத்ததெல்லாம் கேட்கல, அது எங்களுக்கு அவசியம் இல்லை. என் மகள் நிம்மதியாக வாழணும், அவன் உளவியல் ரீதியா பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. ஒரு ஜட்ஜை முன்னெடுப்பா செய்யக்குள்ள ஜட்ஜுக்குள்ளேயும் ஒரு அப்பா இருப்பாரு, ஒரு அப்பாக்குள்ளேயும் ஜட்ஜ் இருப்பாரு. அதை நம்ம எடுக்க முடியாது. பட் பிரணீதா குருகுல என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள்லாம் நீங்கள் வந்து நாங்கள் போய் ரொம்ப துன்புறுத்தலாகவும் உளவியல் ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் தொல்லைகள் அனுபவித்தேன், இதை சகிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுங்க, மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க. யாரோ அவங்க பிரணீதா. பட் இதில் போயிட்டு நம்ம வந்து பிரணீதா செஞ்சது சரியா, பிரணீதா அப்பா செஞ்சது சரியா, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. அவங்க அது வந்து பர்சனல் லைஃப், நம்ம வந்து க்ரைமாக பார்க்க முடியாது. டிவோர்ஸ் வந்து நான் க்ரைமாக பார்க்க மாட்டேன். மனமுத்து போகலை, பிரிஞ்சிடுறாங்க, அதை நான் க்ரைமாக பார்க்குறது. க்ரைம் வேறு, ஒரு மர்டரோ இல்லை ஒரு சூசைடோ க்ரைம். இது க்ரைமில் இல்லை, குடும்ப நல நீதிமன்றம் தானே, ஃபேமிலி வெல்ஃபேர் கோர்ட்டு தானே. அது எல்லாமே நலங்கிறது இருக்கணும், நல்லா வேணும்ல, அதில் அது நடந்திருக்கு இந்த வழக்கில். ஆனால் இந்த சம்பவம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனை எந்த மாதிரி சார் பாதிக்கும்? இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் பாதிப்பு உள்ளாக வேண்டியதான். ஆமாம், சின்னதாக எல்லாத்துலேயும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அரசியல் பயம் இல்லை, அரசியல் தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல, சினிமா தெரியுது, கிரிக்கெட்டு கூட தெரியல, கிரிக்கெட் விளையாட தெம்பு வேணும். சினிமா மட்டும்தான் சார் தெரியுது, சினிமா மட்டும் தெரியுது. ஏன்னா அங்கே நீங்கள் ஒன்றும் விளையாடல, அங்கே நின்றுட்டு படம் பார்க்குற பேர் தான் உடையாந்துருவான். ஏன்னா சவுசா இருக்குது, நல்லா சாயுது சீட்டெல்லாம், ஆன்னு படம் பார்க்கலாம். கிரிக்கெட் யாருமே பார்க்குறது, ஏன்னா கிரிக்கெட் விளையாடணும், ஓடணும், வெயில் பால் தூக்கி அடிச்சு காட்டுக்குள்ளே பூந்துடும், பந்து தேடுறது, பந்து தவிர பாக்கி எல்லாம் மாட்டாங்க. ஆமா, இப்போ யாருமே கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. எங்கள் ஊரில் யாருமே கிரிக்கெட் விளையாடலையே. கிரவுண்ட்னா காலைல போனால் சாயந்தரம் விளையாடுவோம், யாரும் ஆளெல்லாம் இல்லை விளையாடுறதுக்கு. செல்ஃபோன் டோட்டலாகவே மனிதர்களை பாழாக்கி விட்டது உண்மை, 100%. அதில் எந்த மாற்றுக்கிறது, நோ ரிவர்ஸ். ஏன்னா உடம்பு வந்து நீங்கள் தயவுசெய்து உங்கள் உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கணுன்னா, எங்காவது உங்களை பார்க்க இருக்குல்ல, ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடி பாருங்க, உங்கள் உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதான் ஒரு 2-3 மாடிக்கிட்ட ஏறி பாருங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். 24 வயசு பையன் வெள்ளைங்கிரியில் போகிறான், ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறான். ஆமாம் சார், மலையேற போன இடத்துல அட்டாக் வந்துடுறேன். உங்கள் ஊருக்காரன் தான், தெரிஞ்ச பையனா? அப்போ வந்து உடம்பு 24 வயசுல என்ன டிசீஸ் வந்துட போகுது உனக்கு? நீ ஃபிசிக்கலாக எதுக்குமே தயாராக இல்லை, மென்டலாக அந்த ஹைட்டுக்கு போகணும். இந்த வருஷத்துல 4 பேர் இருந்திருக்காங்களாம். மென்டலாக நீ அந்த இடத்துக்கு போகணுன்னு ப்ரிப்பேர் ஆகிற, பட் பிசிக்கலா நீ தயார் இல்லை, உடம்பு ரெடி இல்லையே. ஆனா நம்மளோட சாப்பாட்டு முறைகள் எல்லாமே மாறிடுச்சுல சார். சாப்பாட்டு முறை இது எத்தனை நாள் தான் சொல்லி உருட்டுறது, இதுதான் சாப்பிட்டாகணும்.
நீங்கள் ஹெல்த்தியாக நம்ம உடம்ப வச்சுக்கணும்ல. கரெக்ட் தான். அதுக்கு சாப்பாட்டை குறை சொல்லி என்ன ஆக போகுது? ஐயோ ஒரு பந்திக்கு போனால் தெரியுது ஆளாளுக்கு என்னென்ன சொல்கிறாங்க. கொஞ்சமாக சாப்பிட்ணும் ஒரு குரூப்பு, நான் எவ்வளோ வேணுமோ சாப்பிடுவேன் இன்னொருத்தர். சாப்பிட்டு தான் போய் என்ன இருக்குது இப்போ டோட்டலாகவே. இப்போ வந்து இது சரி தப்புங்கிற கான்செப்டை விட ஒரு உறவு சரியில்லை பிரிஞ்சுக்கிறது நல்லது. கூலிப்படை வச்சு கொலை பண்ணாமல் புருஷனை போட்டு கள்ள தூக்கி போடுறது, பொன்னாட்டி தூக்கி கள்ள தூக்கி போடுறது, புருஷனை கொள்றது தான் அதிகமாக இருக்குது. இல்லீகல் அஃபேரோட சேர்ந்துக்கிட்டு புருஷன் எங்கேயும் பொன்னாட்டி பிள்ளைங்களை கொண்டதாக வரலாறு இல்லை. ஒன்று தான் அதிகமாக கொள்ளுது புருஷனை. டேட்டாவே இருக்குது, என்சிஆர்பி டேட்டா தான் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க சார். இவங்க ஒத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. நமக்கு என்ன நேரேஷன் படுதோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னா வீடியோ போட்டு கேட்க வேண்டியதான். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் நான் ஒத்துக்க மாட்டாங்களாப்பா. பெரும்பான்மை ஏற்றுக்கிறாங்களா நான் சொல்கிறதுன்னு முடியும். பெரும்பான்மை என்னை பொறுத்தவரை கசந்து ஒரு வாழ்க்கை தேவையில்லை. அது ரிதன்யா மாதிரி தற்கொலை போய் நிற்கும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவலாக. ஆனால் இதை ஒரு குடும்பமே செலிப்ரேட் பண்ணுறதுன்றது, அது செலிப்ரேட் வந்து இதே மாநிலத்தில் ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆகிட்டான். அவங்க அப்பா கிட்டா வெட்டி விருந்து வச்சார் ஊருக்கு. என் பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட கிடா வெட்டி பொங்கல் காசு இருந்து வச்சாரு. ஆமாம், காசு இல்லாத பெற்றோருக்கு படிப்பும் முக்கியம், படிப்பும் முக்கியம். படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, நல்லா படிக்கலாம் ஃபெயில் ஆகிடுவார். ஃபெயில் ஆகிட்டா அவன் லைஃபே போயிடுமா? அது எப்படி போவோம்? அது போகாது. ஆனால் நம்ம அப்படி மித்து நம்ம மைண்டில் இருக்கு. ஃபெயில் ஆகிடும், நல்லா படிக்கலாம் ஃபெயில் ஆகிடும். கல்யாணம் பண்ணி வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். எந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது? முடியாத பையில கல்யாணம் பண்ணி 24 மணி போட்டு மிதிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? என்னைக்கோ கோபத்தில் ஒரு நாள் அடிச்சுட்டான்னா அதை பெருசாக்கவும் கூடாது. ஏன்னா அடிக்கிறவனை தொல்லை பண்ணுறவனோட வாழவும் முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து சமைக்காமல் காதில் செல்லை வச்சுக்கிட்டே கிண்டுற பொம்பளை எழுதி குடும்பம் நடத்த முடியாது. உப்பு போது எலி பேஸ்ட்டை போட்டுட்டு என்ன செய்யுது? மறந்துட்டு போக வேண்டியதான். அலங்கார பந்தல் நைட்டியை போட்டு இப்படி கட்டுறது, தூக்கி காதில் போன வச்சுட்டு ஆட்டுறது, பொறிச்சு கொட்டுறது, உப்பை போட்டு தெரியாமல் மறுபடியும் ஒரு உப்பை போடுறது, உப்பு போடாமல் இறக்குறது. கான்சன்ட்ரேஷன் இல்லை. உணவு பேசிக் சமைக்கிறது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு வெங்காயம் மரத்தில் அது அழகாக வெட்டும். ஒரு தக்காளி தான் அப்பளம் சில பேர் சொல்ல உடஞ்சி போச்சுன்னா இது வரைக்கும் அந்த காமெடி இருக்குது. கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணுறாங்க சில பேர். எரிச்சலாக இருக்கு எனக்கு. அப்பளம் உடைச்சிச்சுன்னா உடைச்சி திங்கிறது தானே அப்படிங்கிறாங்க. சாவுறது அதை பேர் செத்துறாங்க. ஏன் இருக்கிற சரிதான். அது அப்பளம்னா அது சைஸில் கொடுக்கணும், அதுதானே ப்ரொஃபஷனல். உடைச்சி திங்கிறது தானே, சாவுற உடம்பு தானே. நெருப்பு தானே திங்க போகுது, வாயை கொளுத்தி விட்றோம். நீ போட்டுனா ஒத்துப்பியா? கரெக்ட். மின்சார சுடுகாட்டில் நெருப்பு தானே திங்க போகுது, கொளுத்தி போட்டா ஒத்துப்பியா? அது எப்போ சாகணுமோ அப்போ தான் சாக முடியும். நம்ம விருப்பத்துக்கெல்லாம் சாக முடியாதுங்க. உடைச்சது எல்லாமே இங்கே வந்து ஒரு கவனச்சிறதும் சார். கவனச்சிறதுல எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்கணும். ஒரு டிசிப்ளின் வேணும். ஃபேனை போட்டு ஆஃப் பண்ணுறது, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது, ஏசியை போட்டு ஆஃப் பண்ணுறது எனக்கு பிடிக்காத விஷயம். நீ போட்டுக்கிட்டு ஆன்னு உட்காந்துருக்கிறியா, சந்தோஷம், நான் கேட்கவே மாட்டேன். நீ அதை அனுபவிக்கிற, வேஸ்ட் ஆகலை. யாருக்கோ போக வேண்டிய கரண்ட்டை நீ ஏன் திங்கிற? எவனுக்கோ ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகும் அந்த கரண்ட், மின்சாரத்துக்கு போகும் அந்த கரண்ட்டு. வீணாக்க கூடாது சொல்கிறேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்காண்டி சொல்லுவார். லைஃபும் அப்படி தானே, வீணாயிடக்கூடாதுல்ல. ஒரு வாட்டி தான் வாழ்கிறோம். ஓரளவுக்கு நம்ம இந்த குடும்ப கட்டமைப்புகளை அனுசரித்து வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் இது குறைவாக இருக்கிறது இந்த பிரச்சனை என்றால், நம்ம ரொம்ப சிவிலைஸ்டான பீப்புளுங்க. நீ தமிழர்களை கொண்டு போய் யாரோடும் ஒப்பிடாதீர்கள், ரொம்ப மேலானவர்கள். நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கீழக்கரை பக்கம் போயிருக்கீங்களா? கீழக்கரை தூத்துக்குடியில் ஒரு சைடில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, திருமணம் ஆகி நீங்கள் வந்து இந்து வீட்டில் இருக்கு, முஸ்லீம்ஸ் வீட்டில் இருக்கு. நான் சொல்கிற பழக்கம், திருமணமாகி அந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிடணும். கல்யாணம் ஆகி பொண்ணு வீட்டில் வீடு கொடுப்பாங்க. இன்றும் வழக்கம் இருக்கிறது. நான் சொல்கிறது மல்லிப்பட்டினம் அந்த பகுதிகள் போனால் அந்த வழக்கம் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் ஒரு உயர்வான பழக்க வழக்கமாக பேசப்படுகிறது. அதே மாற்றியும் பேசலாம். இங்கே எங்கள் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் சுயமரியாதையோடு வாழ்வேன், அவள் வீட்டுக்கு போய் அது இல்லாமல் இருக்குதுன்னு. ஆனால் அங்கே உங்களை கொண்டாடுனா பிரச்சனை இல்லை. தம்பி, உறவுகள், நட்புகள். இப்போ நீ நண்பனாக இருக்க, ஏதோ ஒரு தேவைன்னா 500,000 வாங்குவேன், திருப்பி கொடுக்க மாட்டேன். அது போய் பெருசாக லோட் பண்ணக்கூடாது. சரி போனா 500 ரூபாய்க்கு தான் நீ நட்பு எனக்கு முக்கியமா? நீ அந்த 500 ரூபாய் பெருசாக நினைக்கிறியோ, இல்லை திருப்பி கொடுக்க முடியலன்னு வேதனை கூட படலாம். சே, கொடுக்க முடியல பாரு அவனுக்கு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி. நான் நிறைய பேர்ட்ட என் கிளைண்ட்ஸ்கிட்டே வந்து ஃபீஸுக்காக அடிக்கிறோன்னு நினச்சா, நான் ஃபீஸுக்கு அடிக்கலைங்க, வேறு மேட்டருக்கு அடிச்சு வேறு சேதிக்கு அடிச்சிருப்பேன்.
பட் பணம் கொடுக்கலையே வக்கீலுக்குன்னு சொல்லி அப்படியே டிஸ்கனெக்ட் ஆவாங்க. பட் அது மேட்டர் இல்லை, மணி செகண்டரி. பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியமானது. மனைவி, அம்மா, அப்பா, மகன், மகள், இவங்க செய்கிறதுக்கெல்லாம் கணக்கு போகக்கூடாது. நம்மளுக்காண்டி வந்த உயிர். இது கூட பார்த்தேன், நாமத்துங்களோட வைர வரிகள் காலையில் படித்தேன். பிள்ளைகள் தொல்லைகள் இல்லை, அவங்க பிள்ளைகள் அப்படின்னு. எவ்வளோ அருமையாக இருக்கு. அருமையான வரி சார். பிள்ளைகள் தொல்லைகள், பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.